அன்பிற்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் திருப்பாடல் 66 எடுத்து வாசிப்போம். இத்திருப்பாடல் 66 இறைவனுக்கு நன்றி சொல்லி பாடப்பட்ட ஒரு திருப்பா. முதல் பகுதியில் கடந்த காலத்தில் கடவுள் அளித்த விடுதலையை நினைவு கூர்ந்து இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவரை வழிபட்ட ஒரு பாடலாக அமைகிறது. கடந்த காலத்திலே கடவுள் விடுதலை கொடுத்தார், அதாவது எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை செய்தார். பிறகு அவர்களை பத்திரமாக யோர்தான் ஆற்றை கடக்கச் செய்து கானான் நாட்டை உரிமையாக்கிக் கொள்ள உதவி செய்தார். இப்படியாக கடவுள் செய்த உதவியை, விடுதலை வாழ்வை நினைத்து நன்றி சொல்லி பாடப்படுகின்ற ஒரு பாவாக முதல் பகுதி அமைந்திருக்கிறது. முதல் 12 வசனங்கள் கடவுளுடைய நன்மைத்தனத்தை நினைத்து இந்த நிகழ்காலத்திலே அதை நினைவு கூர்ந்து நன்றி சொல்லி பாடப்பட்ட பாடல். இரண்டாவது பகுதி வசனம் 13 முதல் 20 வரை அரசர் தான் பெற்ற நன்மையை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுகின்ற பாடலாக அமைந்திருக்கிறது. ஒரு காலத்திலே இந்த பாடல், இந்த பகுதி 2 கூறுகளாக இருந்திருக்கலாம், 2 பிரிவுகளாக இருந்திருக்கலாம். பிறகு இந்த தனித்தனி பாடலாக இருந்த இந்த 2 பாடல்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கலாம் வழிபாட்டிலே. இப்பொழுது நாம் இந்த திருப்பாடலை விரிவாக வாசிப்போம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலக மக்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட இனம் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் அனைத்துலக மக்கள். எல்லோரும் ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரிக்க அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள், அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய பெயரை, ஆண்டவருடைய மாட்சியை புகழ்ந்து நாம் பாட வேண்டும். அவருடைய மேன்மையை நாம் புகழ்ந்து மேன்மைப்படுத்த வேண்டும். கடவுளை நோக்கி, உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை! உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாக உம் எதிரிகள் உமது முன்னிலையில் கூனி குறுகுவர். எதிரிகள் ஆண்டவருடைய செயல்களை பார்த்து பயந்து நடுக்கமுறுவர். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். எல்லா மக்களும் ஆண்டவரை பணிந்து வணங்க வேண்டும். அவருடைய புகழை அவர்கள் போற்ற வேண்டும். மிக குறிப்பாக ஆண்டவருடைய பெயரை சொல்லி போற்ற வேண்டும். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதலுக்கு உரியவை. கடவுளுடைய செயல்கள் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள், வாருங்கள் அவரை போற்றுங்கள். வாரீர், ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகளை நீங்கள் நினைத்து போற்றுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். 2 முக்கியமான செயல்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார்கள். முதலாவதாக, நாணர் கடலை கடவுள் உலர வைத்து இஸ்ராயேல் மக்களை கடக்க செய்த அந்த வரலாற்று நிகழ்வு. இரண்டாவது, யோர்தான் நதியை கடக்கச் செய்த அந்த நிகழ்வு. இந்த 2 நிகழ்வையும் இந்த வசனம் 6 நமக்கு எடுத்துரைக்கிறது. கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை, அதாவது அந்த யோர்தான் நதியை குறிக்கிறது. ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். நாம் அகமகிழ்ந்தோம் என்று சொல்லும்போது, கடந்த காலத்திலே நடைபெற்ற அந்த விடுதலை செயலை, வரலாற்று நிகழ்வை நிகழ்காலத்தில் நடப்பதாக இஸ்ராயேல் மக்கள் தங்கள் வழிபாட்டிலே பாடி அதை நினைவு கூர்ந்தார்கள். நாமும் இன்றைய காலகட்டத்திலே இந்த திருப்பாடலை வாசிக்கிற பொழுது இந்த அனுபவங்கள் எல்லாம் கடந்த கால அனுபவங்களாக இருக்கின்றன. இருந்தாலும் அவற்றை இந்த காலத்திற்கு ஏற்ப நம்முடையதாக்கி கொண்டு அதை நம் வயப்படுத்தி கொண்டு நாம் நம்முடைய காலங்களிலே ஆண்டவர் அற்புதங்கள் செய்வதாக நினைத்து ஆண்டவரை வழிபட வேண்டும். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். அவர் தம் கண்கள் வேற்றினத்தாரை கவனித்து வருகின்றன. கலகம் செய்வோர் அவருக்கு எதிராய் தலை தூக்காதிருப்பாராக. மக்களினங்களே, நம் கடவுளை போற்றுங்கள். மீண்டுமாக ஆண்டவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? போற்ற வேண்டும். அவரை நாம் நினைத்து அவருக்கு
நம்முடைய புகழ்ச்சி பாடுகளை எடுத்துரைக்க வேண்டும். அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்கச் செய்யுங்கள். நம்மை உயிர் வாழச் செய்தவர் அவரே. அதாவது நமக்கு உயிரை தந்து நம்மை ஒவ்வொரு நாளும் காக்கின்றவர் நம்முடைய தேவன். அவர் நம் கால்களை இடற விடவில்லை. கடவுளே, எங்களை ஆய்ந்து வெள்ளியை புடமிடுவது போல் புடமிட்டீர். கண்ணியில் எங்களை விழும்படி செய்தீர். பலுவான சுமைகளை எங்கள் முதுகின் மீது சுமத்தினீர். இந்த வசனம் எகிப்திய அடிமைத்தனத்தை சுட்டி காட்டுகிறது. ஒரு காலத்திலே கடவுளுடைய மக்கள் எப்படி எகிப்திலே இருந்தார்கள், வேதனையோடு இருந்தார்கள். அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அவளுக்கு ஏற்பட்ட அந்த துயர நிலை என்ன என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. மனிதரை எங்கள் தலைகள் மீது நடந்து போகச் செய்தீர். நெருப்பிலும் தண்ணீரிலும் அகப்பட்டிருந்தோம். ஆயினும் நீர் எங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தீர். அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை கடவுள் மீட்டு அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து வந்து அவர்களை குடியமரச் செய்தார். அந்த கானான் நாட்டை அவர்களுக்கு உடமையாக கொடுத்து அங்கே வாழச் செய்தார். இந்த வரலாற்று நிகழ்வைத்தான் இந்த பாடல் எடுத்துரைக்கிறது. அடுத்ததாக வசனம் 13 முதல் 20 வரை ஒரு தனிப்பட்ட நபர், ஒருவேளை அரசர், தான் பெற்ற நன்மைகள் நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்வதாக இருக்கிறது. ஆக இந்த பாடலில் நாம் 2 பகுதிகளை படிக்கின்ற முதல் பகுதி 1 முதல் 12 வரை உள்ள அந்த பகுதியானது கடந்த கால அனுபவத்தை நினைத்து இந்த நிகழ்காலத்திலே அதை இணைத்து ஆண்டவரை போற்றுதல், அவருக்கு நன்றி சொல்லுதல் என்று நாம் பார்க்கின்றோம். 2வது பகுதி அரசர் ஒருவர் தான் பெற்ற நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி பாடுகிறார். ஏனென்றால் இந்த 2வது பகுதியிலே அரசர் என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், என்னுடைய பொருத்தனைகளை ஆண்டவருக்கு செலுத்துவேன் என்று சொல்லும் பொழுது அது தனிப்பட்ட நபரை குறிப்பதாக அமைகிறது. வசனம் 13 முதல் நாம் இப்பொழுது வாசிப்போம். எரி பலியுடன் உமது இல்லத்தினுள் செல்வேன், என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். அவற்றை என் துன்ப வேளையில் என் நா உரைத்தது, என் வாய் உறுதி செய்தது. இந்த இடத்துல என் துன்ப வேளையில் என் நா உரைத்தது சொல்லும்போது ஒரு தனிப்பட்ட நபரை குறிப்பதாக, அரசரை குறிப்பதாக இருக்கிறது. கொழுத்த கன்றுகளை செம்மறை கிடாய்களின் அரும்புகையோடு உமக்கு எரிபலியாக செலுத்துவேன். காளைகளையும் வெள்ளாட்டு கிடாய்களையும் உமக்கு பலியிடுவேன். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரேன் அனைவரும் வாரீர் கேளீர், அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். இந்த அரசர் கடவுள் தனக்கு செய்த நன்மைத்தனத்தை எடுத்துரைக்க எல்லோரையும் அழைக்கிறார். வாருங்கள், வாரீர், கேளுங்கள், கேளீர், நான் உங்களுக்கு கடவுள் செய்த நன்மைகளை எடுத்துரைப்பேன். அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது, அவரை ஏத்தி புகழ என் நா எழுந்தது. அவர் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை போற்றுகிறார். என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை வளர்த்திருந்தேனாகில் என் தலைவர் எனக்கு செவி சாய்த்திருக்க மாட்டார். ஆனால் உண்மையில் கடவுள் எனக்கு செவி கொடுத்தார், என் விண்ணப்ப குரலை உற்று கேட்டார். கடவுள் அரசருடைய ஜெபத்தை கேட்டு அவரை நிறைவாக ஆசீர்வதித்ததை இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. இறுதி வசனம், என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி, தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. கடவுளை போற்றி போற்றி என்று சொல்லி இந்த பாடல் ஆசிரியர் இறுதியாக முடிக்கிறார். கடவுள் வாழ்க, கடவுள் போற்றி என்று சொல்லி அவரை அவர் வாயார குளமாற போற்றுகிறார். நாமும் இந்த பாடலை நம்முடைய அன்றாட வாழ்விலை பயன்படுத்துவோம். கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்வோம். நிகழ்காலத்தில் ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போம். இப்பொழுது நாம் மன்றாடுவோம். அன்பு தந்தையே, உம்மை போற்றுகிறோம். இயேசுவை உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியே உம்மை போற்றுகிறோம். வல்லவரே, நல்லவரே உம்மை போற்றுகிறோம். காண்கின்றவரே, எங்கள் தேவனே உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே நீ செய்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம். என்னாலும் நாங்கள் உம்மை விட்டு விலகி விடாமல் உம்முடைய பிள்ளைகளாக வாழ ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நேரத்திலே நீர் செய்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். நாங்கள் எப்பொழுதும் உமது பாதுகாப்பிலே இருக்கின்றோம். வருகின்ற நாட்களிலும் ஆண்டவரே, உமது கிருபை எங்களுக்கு என்றும் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை மறவாமல் காக்கின்ற தெய்வமே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உமது அருளிலும் உமது பேரன்பிலும் வாழ கிருபை செய்வீராக. நீர் செய்திருக்கிற நன்மைகளுக்காக நாங்கள் போற்றுகிறோம். என்றும் உமக்கு நன்றியுள்ள மக்களாக வாழ
எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.